திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாத பயன்களை பத்தி பார்க்கலாம். பலன்கள் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் ரொம்ப அதிர்ஷ்டமான மாதம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அதே போல என்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதையும் பாத்திரலாம். இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா சூரியனும் குருவும் சேர்ந்து அமர்ந்து குரு உச்சத்துல இருந்து சிவராஜ யோகத்தை கொடுக்கின்றார். இது எல்லாருக்குமே நடக்கும். சிவராஜ யோகம் இந்த இடத்துல இருந்து இந்த மாதம் முழுவதும் இந்த யோகம் இப்படியேதான் இருக்கும். பட் யாருக்கு என்னென்ன மாதிரி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையா பார்க்கலாம். செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 17ஆம் தேதி ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டுக்கு போறார். புதன் பகவான் வக்ரகதியில் இருக்கார் 7ஆம் தேதி வரைக்கும். 7ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தியாகி ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல 20ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப பலமா ஜாலியா இருக்க போறார். அந்த 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த புதனும் குருவோட சேர போகிறார். புதன் குரு சூரியன் சேர்க்கையெல்லாம் பாத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட ராஜ யோகத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, செல்வாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. இதெல்லாம் யாருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதையும் முழுமையாக பார்க்கலாம். நான் ஒவ்வொரு மாசம் போன மாதம் முழுவதும் பாத்துட்டீங்கன்னா நான் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சேர்க்கை. பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும், ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் குழந்தைகளை ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. அதுவும் பெண் குழந்தைகளை பெற்றவர் ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக தனிச்சு செயல்படக்கூடிய மேரேஜ் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ரொம்ப கவனமா பாத்துக்கோன்னு நான் சொல்லியிருந்தேன். சோ இந்த நியூஸ் எல்லாம் பாக்குறப்போ பாத்துட்டீங்கன்னா இது சார்ந்த விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்குது. கண்ணுக்கு தெரிந்தும் நிறைய இருக்கு, கண்ணுக்கு தெரியாம நிறைய நடந்துகிட்டு இருக்குது. வெளியே சொல்லக்கூடாதுன்னு நிறைய பேரண்ட்ஸ் அப்படியே பொத்தி வச்சுக்கிட்டு நிறைய போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சொல்ற 16ஆம் தேதி வரைக்கும், ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரக சேர்க்கை இருக்கு. சோ ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் டீனேஜா இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த அந்த வயதை வைத்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதே போல உங்க சிறு வயது குழந்தைகள் 13 வயசு குழந்தைகள் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப கொடூரமா எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. சோ இதெல்லாம் நிறைய விஷயம் இன்னும் 16ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். சோ ரொம்ப கவனமா உங்க குழந்தைகளை பாத்துக்கோங்க. ரொம்ப கவனமா இருங்க பழக்க வழக்கங்கள்ல. இதுல இன்னும் நம்ம நானே ஆராய்ச்சி பண்ண முடியாத விஷயம், சில விஷயங்கள் எடுத்த விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கணவன் மனைவிகள் நிறைய சந்தேக குணங்களும் அவர்களுக்குள்ளேயே பாத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லைனாலும் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தையும் ஒரு சந்தேகத்தையும் இது ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அமைப்புகளும் நான் இந்த மாதத்துல நிறைய கிளைண்ட் மூலமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதையும் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சோ அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கேது குழப்பங்களை கொடுத்து கொண்டேதான் இருப்பார். இல்லாத விஷயத்தை கிரியேட் பண்ணி அந்த விஷயத்துக்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஈர பேனாக்கி பேனை பெருசாலி ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதெல்லாம் இந்த கிரக சேர்க்கை பண்ணிட்டு இருக்குது. இப்போ 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்கு. ஏதாவது இருந்தாலும் ரொம்ப கவனமா இருங்க. ஆராய்ந்து முடிவு பண்ணுங்க. ஒரு பேரண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட கால்ல விழுந்து அழுகுறாங்க. சோ அது அவங்க மேல தப்பு கிடையாது, நடக்கணும் அப்படிங்கிறது விதிகள் இருக்கு. சோ நீங்களும் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்வது என்பதும் ரொம்ப நல்லது. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் வக்ரம் ஆக போகிறார் இந்த மாதம். அதுவும் 10ஆம் தேதி வக்ரம் ஆகுதுங்க. ஆடி மாதம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தையும், சனி வக்ரம் இல்லாத ஜாதகர்களுக்கு ஒரு சிலருக்கு மிதமான யோகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆடி மாதம் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பெண் தெய்வம், பெண் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன் தான். அதே போல பாத்தீங்கன்னா கேது அலி கிரகம்னு சொல்லுவோம். அதெல்லாம் அலித்தன்மையோட இருக்கும் பொழுதும் உங்களுக்கு 50% இந்த கேதுக்குண்டான பரிகாரத்தையும் பண்ணலாம். இப்ப யாரெல்லாம் பிரச்சனையில மாட்டிருக்கீங்க, உங்க குழந்தைகளா பிரச்சனையில மாட்டிருக்கு அப்படின்னா, ஆடி மாதம் 30 நாளும் பெண் தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு உங்க வீட்டுல கண்டிப்பா பெண் குழந்தை இருந்தால் ஆடி மாதம் கண்டிப்பாக வாரத்துல ஒரு முறை அல்லது 2 முறையாவது உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க குழந்தைகளை கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஆடி 30 நாட்களும் பெண் தெய்வ வழிபாடுகளை, அதாவது கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய தெய்வம் இது நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தெய்வம் தான். ஏன்னா சொந்தக்காரங்களா போன் பண்ணாதான் வருவாங்க, வர்றதுக்கு லேட் ஆகும். பக்கத்துல இருக்கிறவங்க, அக்க பக்கத்துல இருக்கிறவங்க உடனே வருவாங்க. அதனால உங்க வீதியில, உங்க இடத்துல, உங்க ஏரியால பக்கத்துல எந்த பெண் தெய்வம் இருக்குதோ அந்த தெய்வத்தை முதலில் இந்த ஆடி மாதம் முழுவதும் வழிபாடு பண்ணுங்க. சும்மா போய் சாமியாவது கும்பிட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வாங்க. உங்க பிரச்சனைகளை அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக நிவர்த்தி உண்டு. அதுவும் பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இது இரண்டுமே பெண்ணுக்கு உண்டான கிரக சேர்க்கை. சோ 16ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க எல்லாருமே இந்த பெண் தெய்வ வழிபாடு செய்யணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆடி மாதம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா பிது தர்ப்பணம் கொடுக்கணுமா, அதே போல ஆடி 18 அன்னைக்கு மட்டும்தான் பிதிர் தர்ப்பணம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆடி மாதம் 32 நாட்களும் பிதிர் தர்ப்பணம் தாராளமாக கொடுக்கலாம்.
பித்ருதோஷ நிவர்த்தி தாராளமா கொடுக்கலாம். ஒரே நாள்லதான் போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரே ஆடி அமாவாசை அன்னைக்கு அத்தனை பேருக்கும் கொடுக்கறது அவ்வளவு ஒண்ணு சிறப்புகள் கிடையாது. 32 நாட்கள் நமக்கு டைம் இருக்கு. உங்களுக்கு எந்த நாள் சாதகமாக இருக்குதோ ஆடி 32 நாட்களும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான நாட்கள் தான். அப்ப நீங்க எப்ப வேணா போய் கொடுக்கலாம். திதி தெரிஞ்சவங்க அந்த திதியிலேயே கொண்டு போய் கொடுங்க. திதி தெரியாதவங்க நீங்க ஏதாவது ஒரு நாட்களையும் கூட நீங்க கொண்டு போய் கொடுப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த நாட்கள் அந்த நாட்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது கிடையாது. ஆடி 32 நாட்களும், அதுவும் இந்த மாசம் ஆடி மாசங்கிறது பாத்தீங்கன்னா கடக வீடு. இந்த இடத்துல குரு உச்சமாகிறாரு. இந்த வருடம் யாரெல்லாம் திதி கொடுக்குறீங்களோ, யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ, நீங்க இதுக்கு முன்னாடி கொடுக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட, அதாவது கொடுத்ததே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட, அத்தனை வருடத்திற்கும் கொடுத்த பலன் அப்படிங்கிறது இந்த குரு உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள்ல தர்ப்பணம் பண்ணினீங்கன்னா உங்க முன்னோர்கள் குளிர்ந்து நீங்க கேட்கக்கூடிய வரங்களை எல்லாமே கொடுப்பாங்க. முன்னோர்கள் குளிர்ந்தால்தான் நம்ம வாழ்க்கையும் நம்மளுடைய வம்சாவளிகளும் நம்மளை சார்ந்து வரக்கூடிய நம்மளுடைய குழந்தை பிள்ளை எல்லாருமே நல்லா இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் முன்னோர்களை தான் நம்ம வழிபாடு பண்ணணும். அப்புறம் குலதெய்வம், அப்புறம் நம்ம இஷ்ட தெய்வம் அப்படிங்கறத நம்ம கொண்டு வரோம். சோ முதல்ல முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு இந்த மாதம் 32 நாட்களும் அருமையான மாதங்க. தாராளமாக போய் செய்யலாம். ஆடி பூரம் இருக்கு, ஆண்டாளுக்கு உண்டான மாதம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாசம் எப்பவுமே ஆடி மாதம் தான் பாத்துட்டீங்கன்னா வரலட்சுமி விரதம் வரும். இந்த வருடம் வரலட்சுமி விரதம் ஆவணி மாதம் வருது. சோ அதனால ஆவணி மாதம் அதை நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதம் 32 நாட்களும் கண்டிப்பாக எல்லாருமே ஏதாவது ஒரு பெண் தெய்வ வழிபாட வச்சுக்கோங்க. போக முடியல அப்படின்னாலும் வீட்டுல உட்காந்து அபிராமி அந்தாதி படிக்கலாம், லலிதா சகஸ்கர நாமங்கள் படிக்கலாம். தெய்வங்க அம்பிகைக்கு உண்டான அனைத்து விதமான மந்திரங்களையும் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதற்கு பலன்கள் உண்டு. வீட்டுல நெய் தீபம் ஏத்தலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம், என்ன தீபங்கள் வேணா எதுல உங்களுக்கு எது வசதியோ அதை ஏற்றி வைத்து ஒரு 1/2 மணி நேரம் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. முக்கியமா அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களுமே அனைத்து கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல்கள். அதெல்லாம் தயவுசெய்து அதை படிச்சீங்கனாலே பல பிரச்சனைகள் உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடியது எல்லாமே ரிலீஃப் ஆகும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். துலா ராசிக்கு உண்டான ஆடி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலேயே சொன்னதுதான், போன மாசம் சொல்லியிருக்கேன். இந்த மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுவோடு இருக்கிறார். கேதுன்னா மனக்குழப்பம், விரக்தி, ஒரு சின்ன பிராக்சர் ஆகுறது, சதை பிடிக்கிறது, சின்ன பிசியோதெரபி பண்றது, மருத்துவ செலவுகள் பண்றது, இதெல்லாம் கொடுக்கும். பிளஸ் அதோட பாத்தீங்கன்னா பெண்கள் கிட்ட கவனமாக இருக்கிறது, ஆண்கள் கிட்ட கவனமா இருக்கிறது, இதெல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அது சார்ந்த விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. கண்டிப்பா இது உங்களுக்கு தான் நடக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. உங்க குடும்பத்திலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க 16ஆம் தேதி வரைக்கும். அதற்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் விரயங்களை கொடுத்தாலும் இந்த போல ஒரு பயம் பதட்டம் எல்லாம் இருக்காது. இந்த அளவுக்கு வலி வேதனைகள் இருக்காது அப்படிங்கறது எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு உச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறாருங்க. சோ 4ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னாலும் என்னதான் வலிகளை வேதனைகளை கொடுத்தாலும் ஒரு மனசு நிம்மதியை கொடுத்துருவார். அது மட்டும்தான் ஒரு பிளஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சோ முடிந்த அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேது கூட இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் துளாராசிக்காரங்க இந்த மாசம் கொஞ்சம் கவனமா தான் இருக்கு. என்னங்க துளாராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எங்க நிலைமை ஒண்ணும் நல்லா இல்லையே அப்படின்னா இந்த மாசம் நல்லா இல்லை அப்படிங்கறதா உண்மை. எல்லா மாசமும் நல்லா இருந்துட்டா அப்ப அந்த கிரகங்களுக்கு என்ன வேலை, அந்த கிரகங்கள் எதுக்கு ரோல் ஆகுறாங்க, எதுக்கு பிளானட்ஸ் எல்லாமே சுத்திட்டு இருக்குது. சோ அதனால நமக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் துளாராசிக்கு அப்படிங்கிறது ஒரு அமைப்புகள் உண்டு. ஆனாலும் 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருக்கு 14ஆம் தேதி வரைக்கும். அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு வந்தாடுறாரு. அப்ப அதற்கப்புறம் உங்களுக்கு பண வரவு சூப்பரா இருக்குங்க. 2 கூடையவர் உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு மேல 9ஆம் வீட்டுக்கு வரும்போது பண வரவு நல்லா இருக்கும். குடும்ப தேவைக்கு கிடைச்சிடும். ஏதோ ஒரு விஷயத்த மூவ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். பேச்சுக்கு மரியாதை இருக்கும். திருமண வரன்கள் அமைஞ்சு வரும். இப்ப எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இந்த சுக்கிரன் கேது சேர்க்கையால கணவன் மனைவிக்குள்ளே நிறைய சந்தேக குணங்கள், கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனைகள் ஆகுறது, அது ஏதோ ஒரு வகையில வந்துடும் அப்படிங்கிற அமைப்புகள் இருந்தாலும் இப்ப இந்த செவ்வாய் இந்த இடத்துக்கு வரும்பொழுது கொஞ்சம் அந்த சந்தேக குணங்கள்ல விலகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுவீங்க. சோ தப்புதான், நம்ம கொஞ்சம் அந்த டைம்ல அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, அந்த டைம்ல அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, நம்மளே மீறி சில விஷயங்கள் நடந்துருச்சு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நிச்சயமாக துளாராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பவுமே ராகு கேதுக்களோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் குழப்பம் தாங்க. அது உண்மைதான். அதனுடைய காரகத்தை அது குழப்பித்தான் கொடுக்கும். குழம்ப வச்சுதான் தெளிய வைக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. ஆனா அந்த குழப்பத்தை தெளிய வைக்கிறதுக்குள்ள அந்த மனசு படுற பாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பு. அதாவது எப்படி சொல்றதுன்னா அந்த வலியும் வேதனையும் தாங்கவே முடியாது.
அதை கடந்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஆனா அதை கடந்து வந்ததுக்கு அப்புறம் சின்ன விஷயம் இதுக்காகவா நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இது இந்த மாதிரி யோசிச்சிருக்கலாமே, அட இந்த மாதிரி அந்த விஷயத்த நம்ம கடந்து போயிருக்கலாமே, இவ்வளவு பெரிய பிரச்சனையை நம்ம பார்த்திருக்க வேண்டியதில்லை, ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிறது அதற்கப்புறம் தான் யோசிக்க தோணும். அதனால துளாராசிக்காரங்க இந்த மாசம் ரொம்ப பொறுமையா இருக்கு. டக்குனு பேச்சு விட்டுறாதீங்க, வார்த்தைகளை விட்டுறாதீங்க, மற்றவருடைய மனதையும் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் கொஞ்சம் இந்த மாசம். எப்பவுமே துளாராசிக்காரங்கள் வந்து மற்றவங்களுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்காக அனுசரிச்சு போயிட்டு துளாராசிக்காரங்களை வந்து நீங்க யாரோட கல்யாணம் பண்ணி வச்சீங்களோ அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க. அது அந்த குணம் அவங்களுக்கு உண்டு. ஆனா இந்த மாசம் தன்னையும் மீறி அந்த அந்த வெறுப்பு தன்மை வந்து வெளி தெரிஞ்சிடும். அந்த நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த எரிமலை வந்து இதா இருக்கும், அது வெடிக்கிறப்ப ரொம்ப இதாயிரும் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. எரிமலை வெடிச்சா என்ன ஆகும், அது வரைக்கும் வந்து அது உள்ள இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அந்த குழம்பு அந்த நெருப்பு வெளியே வரும் பொழுது அதனுடைய பாதிப்புகள் எவ்வளவு இருக்குமோ அதே போலதான் இந்த துளாராசிக்காரங்களும் உள்ளேயே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வெடிக்கிறப்ப பெருசா வெடிச்சுட்டுருவாங்க. அதனால இந்த மாசம் கொஞ்சம் 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வதும், கொஞ்சம் பழக்க வழக்கங்கள்ல எங்க போயிட்டு வரீங்க, குடிக்கிறீங்க, பேச்சுவார்த்தையில எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக, குடும்பம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசி என்பர்களே. அடுத்தது புதன். உங்க ராசிக்கு புதன் யாருன்னா 9 மற்றும் 12ஆம் அதிபதி. தன்னுடைய சொந்த வீட்டுல 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரத்திலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகி 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வராரு. 3 உருவங்களை எடுக்க போகுது இந்த மாசம் புதன். அப்போ அப்பா மூலமா கோபத்தையும் கொடுப்பாரு, வருமானத்தையும் கொடுப்பாரு, சந்தோஷத்தையும் கொடுப்பாரு, உதவிகளையும் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ புதனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. வெளிநாடு வெளியூர் பயணங்கள் எல்லாமே போறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய தீர்த்த யாத்திரை போறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாளா துளாராசிக்காரர்களை பாத்தீங்கன்னா 60ஆம் கல்யாணம் தன்னோட அம்மா அப்பாவுக்கு பண்ணலாம், அம்மா அப்பாவை காசி கையா எல்லாம் கூட்டிட்டு போகலாம், இது போற எண்ணங்கள் எல்லாமே துளாராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கு. அடுத்து உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அமைப்புகள் நிறைய இருக்கும். சோ அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இந்த மாசம் கிடைக்குது. சோ இது மாதிரி போயிட்டு வரதா இருந்தாலும் தாராளமாக கூட்டிட்டு போயிட்டு வரும்போது ஒரு நல்ல புண்ணிய காரியங்கள் செய்த ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. அடுத்து பாருங்க குரு பகவான். குருவை பொறுத்த வரைக்கும் 3 6 குடையவராகி உச்சமாகி இருந்தாலும் இருக்கக்கூடிய இடம் 10ஆம் இடம். யாரோட சேர்ந்து இருக்காரு, 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்ந்து இருக்காரு. இது சிவ ராஜ யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளை சொன்னாலும் நேரா 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாசம் கண்டிப்பா நீங்க வாங்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடாகவும் இருக்கும். 12ஆம் அதிபதி 20ஆம் தேதிக்கு மேல சம்பந்தப்படுறதுனால ஒரு இடத்தை விக்கிறீங்க, ஒரு வீட்டை விக்கிறீங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேல வித்தீங்கன்னா உங்களுக்கு பெரும் லாபத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இப்ப நீங்க குடி போகிறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு அந்த வீட்டுக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் பெரும் பொருளாதார வளர்ச்சி, பெரும் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு அர்த்தம். 20ஆம் தேதிக்கு மேல ஒரு சொத்தையோ ஒரு வீட்டையோ விக்கிறீங்க, விற்காமையே இருக்குதா, விற்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி வித்தீங்கனாலும் நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா அது 2 லட்சம் சேர்த்தியே சொல்லலாம், தாராளமாக போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. விரயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஏன்னா சூரியன், புதன், குரு இவங்க 3 பேருமே உங்களுக்கு இந்த மாசம் சூப்பரா சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதோட பெருசா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படிங்கறத அமைப்பு. சூரியன் புதன் சேர்ந்தாலே புதாத்திய யோகம், படிப்புக்கு உண்டான வெளிநாட்டுல வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல வேலை அல்லது இப்போ இங்கிருந்தாலும் எனக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலைகள் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டங்களை நிச்சயமாக துளாராசிக்காரர்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதே மாற்று கருத்து இல்லை. உயர் பதவிகள் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் இந்த மாசம் கேளுங்க, நிச்சயமா கிடைக்கும். ஒரு உயர் பதவிகள் கிடைக்கும், டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. பேசுங்க, இந்த காலகட்டங்கள்ல பேசுங்க. பேசக்கூடிய நாள் செவ்வாய் 17ஆம் தேதிக்கு மேல மாறி 9ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது பேசுங்க. 17ஆம் தேதிக்கு மேல நீங்க பேசக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு சாதகமா வரும். உங்களுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்ட்டு இருந்தாலும் கூட 14ஆம் தேதிக்கு மேல பேசுனீங்கன்னா நீங்க கேட்கறத விட பெருசாவே கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு பெரிய மைனஸ் என்ன, உங்க ராசி அதிபதி கேதுவோடு இருக்காரு. அதனால 16ஆம் தேதி வரைக்கும் பொறுமைதான். 16ஆம் தேதிக்கு மேல இந்த யோகம்ல செம்மையா வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்க ஜாதகத்துல எவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் ராசி அதிபதி லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். அப்பதான் இந்த யோகத்தை அனுபவிக்க முடியும் நம்மளால. இல்லைன்னா நம்ம அனுபவிக்க மாட்டோம். நமக்கு நம்ம யோகத்தின் மூலமாக நம்ம குடும்ப நபர்கள் எல்லாமே அனுபவிப்பாங்க. அதுதான் உண்மை. நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் அனுபவிப்பாங்க. அதுதான் உண்மை. அப்ப என்ன நமக்கு 0 தான். சோ அப்படி பார்க்கும் பொழுது துளாராசி அதுக்கு பேர் போன ராசி தான். நம்மனால எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஆனா நம்ம பேரையும் சொல்லவும் மாட்டாங்க, நம்மளாவது இப்படி இருக்கிறவங்களும் சொல்லவும் மாட்டாங்க. நமக்காக நம்ம தான் இதை செஞ்சோம் அப்படிங்கிறதும் இந்த துளாராசிக்கு ஒரு நல்ல பேரு எப்பவுமே கிடைக்காது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா நடு நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரம் இருக்குது, உழைப்பின் நட்சத்திரம்.
சனி பகவானுடைய உச்சம் பெற்ற நட்சத்திரம். உழைச்சுதான் கொட்டுவீங்களே தவிர உழைத்த உழைப்பிற்கு உண்டான 1% 0.1% கூட ஒரு நல்ல பெயர் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். மாறாக குறைகளை மட்டுமே சொல்வார். நீ அப்படி செஞ்சிருக்கலாம்ல, நீ இதை செஞ்ச, இதுக்கு வேற செஞ்சிருக்கலாம்ல, செஞ்சதை பத்தி சொல்லவே மாட்டாங்க. இதை வேற மாதிரி செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு தான் நம்ம கிட்ட குறைகளை சொல்லுவாங்களே தவிர, இந்த துளாராசி உழைத்து 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 இந்த பிறவியை கடந்து கர்மாவை கழித்து போகக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுல பெயர் போன ராசி அப்படிங்கிறது நம்ம துலாத்துக்கு நாம எடுத்துக்கலாம். சோ பயப்பட வேண்டியதில்லை. இது நம்ம கர்ம கணக்கு. நல்லா லக்ஸரியான ராசி தான். மகாலட்சுமி அம்சம் பெற்ற ராசி தான் நம்ம. அதனால ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. துளாராசியை பொறுத்த வரைக்கும் முழுக்க 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 இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்டே, ஒரு ஜாதகத்துல ஒரு கெட்ட பெயர், ஒரு அவமானம், ஒரு கடன் சார்ந்தது, ஒரு தலைவிழி சார்ந்து பண்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 2 கிரகங்கள் தான். ஒண்ணு ஃபர்ஸ்ட் கேது, 2வது சனி. இந்த துளாராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியோட கேது இருக்கிறதுனால, கேதுதான் எதிரிகள், இந்த பயம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. இந்த செக்ஷுவல் கான்டாக்ட்ல நம்ம சொல்லுவோம் கேது ஒரு சன்னியாசி கிரகம்னு சொல்லுவோம். அது ஒரு உண்மைதான். ஆனா ஒருத்தர் எப்படி சன்னியாசி ஆகிறோம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சு அது விருத்த வந்தா சன்னியாசி. செக்ஷுவல்ல ஃபர்ஸ்ட் கிரகம் எதுன்னு கேட்டுட்டீங்கன்னா கேதுதான். கேதுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அதுல எல்லாம் கடைஞ்சு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் அது வேணாம் ஒதுக்கிட்டு வரும். சோ அப்ப சுக்கிரனும் அது இருக்கும்போது அது எண்ணத்தை தூண்டி தூண்டி விட்டு கொண்டேதான் இருக்கும் கேது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதுல மனவிலக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த கேதுக்கு உண்டு அப்படிங்கிறது இருக்கு. அப்ப கேது அப்படின்னு சொன்னாலே இது போல அந்த பயம் பதட்டத்தை தவிர்த்து கொள்வதற்கு துளாராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். இந்த நரசிம்மருடைய வழிபாடு கேதுவை கண்ட்ரோல் பண்ணும். துளாராசிக்கு மட்டும், ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொன்று. துளாராசிக்கு அதுவும் இந்த மாசம் சொல்றேன், ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு தெய்வ வழிபாடுகள். இந்த மாசம் துளாராசிக்காரர்களுக்கு நரசிம்மரை வழிபாடுகள் செய்யும் போது இந்த வீட்டுல இருக்கக்கூடிய இந்த கெட்ட பிரச்சனை, எதிரிகள் தொல்லை, பயம், பதட்டம், எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது. துர்கை இருக்குது, காளி இருக்குது, பிரத்யங்கரா இருக்குது, ஐயனார் இருக்காரு, கருப்பராயன் இருக்கு. எதிரிகளுக்கு ஏகப்பட்ட தெய்வங்களை நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு அக்யூரேட்டா நின்று செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது, சொல்லவே முடியாது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய மாதமாக துளாராசிக்கு ஓடி நிற்கக்கூடிய பிளந்த தூணை பிளந்து கொண்டு பிரகலாதனுக்காக நின்ற தெய்வம், ஒரே தெய்வம், கூப்பிட்ட உடனே நின்ற தெய்வம் நரசிம்ம பெருமான். நரசிம்மர் உங்களை நிச்சயமாக காப்பாற்றுவார். என்னைக்கும் நரசிம்மர் கிடையாது, நம்பிக்கையோட இருக்கலாம். நரசிம்மர் கைவிடவே மாட்டார். நாளை என்பதற்கு நரசிம்மருக்கு இடமே கிடையாது. கூப்பிட்ட நொடியில நிற்கக்கூடிய ஒரே தெய்வம் நரசிம்ம பெருமான். அதனால துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் இந்த கெட்ட பெயர் அவமானத்துல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கும், கடன் பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் நரசிம்மரை வழிபாடு செய்யும் பொழுது முழுக்க 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 உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். அதே போல பாத்துட்டீங்கன்னா நம்பர்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா மேக்சிமம் ஒரு 3ஆம் நம்பர் யூஸ் பண்ணுங்க. அதே போல 1ஆம் நம்பர் கொஞ்சம் சக்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதே போல 5ஆம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப சக்சஸ் கொடுக்கும். கிரீன் கலர், ஒயிட் கலர் இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது இந்த மாசம். அதே போல எல்லோ கலர், பிங்க் இது எல்லாமே எப்பவுமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கலர்ஸாக இருக்கு. இதெல்லாமே பயன்படுத்தி கொள்ளுங்க துளாராசி அன்பர்களை. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் குடிலில் சரணம்.